கணவன் இறந்தாங்கல்லங்க, ஆமாம் சார். அந்த மனைவிகளை சிரிச்சிட்டு பேட்டி கொடுக்குறாங்க பார்த்தீங்கல்ல, அதோட ட்ரால் பண்ணாங்களே, சிரிச்சிட்டு பேட்டி கொடுக்குறாங்க. அதாங்க இயல்பு. இவர் இன்னமும் இவர் சம்மந்தமே இல்லை. அந்த இறந்தவர்களும் இவர் மேலே குற்றச்சாட்டு வந்துச்சு. அதுக்கே ஒரு துக்கம் வலிக்கிறாருன்னா நான் கேட்குறேன், பேச சொல்லுங்கள். 41 பேர் மொத்தமாக செத்தா தான் உங்களுக்கு துக்கம் வருமா? 2-3 பேர் இன்ஸ்டால்மெண்ட்டில் செத்தாலும் துக்கம் வராதா? விக்கிரவாண்டியில் எத்தனை பேர் செத்தாங்க? 2 மாவட்ட செயலர் செத்து போனால, அப்போலாம் துக்கம் வரலையா? விக்கிரவாண்டியிலேருந்து இந்த கரூர் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 12-13 பேர் செத்துருப்பாங்க, கரெக்டாக? மதுரை மாநாட்டில் கூட 2 பேர் செத்தாங்க, ஒரு பையன் ஷாக்கடி செத்தான். அந்த துக்கப்பட்டாரா? சொல்லுங்கள், துக்கப்பட்டாரா? அந்த குடும்பத்துக்கு 1 ரூபா கொடுத்துருப்பாரா? கொடுக்கல சார். எம்ஜிஆராக இருந்தால் இவர் எம்ஜிஆர்னு சொல்லிக்கிறாங்க. என்னங்க கதை விட்டுன்னு இருக்கீங்க? 41 பேருக்கு இவர் துக்கம்னு உருட்டுறாங்களே, ஏன் தெரியுமா? இவர் மேலே அந்த பழி வந்து விழுந்துச்சு. அதுக்கு பயந்து போய் கவர்மெண்ட்டு 10 லட்சம் கொடுத்துச்சு. நம்ம அந்த பழி நம்ம மேலே விழுதுன்னு பயந்து போய் இவர் 20 லட்சம் கொடுக்குறாரு. காயப்பட்டவங்க 2 லட்சம் போய் சேர்ந்துச்சா? தெரியாது, கேட்டால் தான் தெரியும்.